योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல ஏக பரம்பொருள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையால் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடி ஒரு புதிய அவதாரம் எடுத்து நாளைய தினம் திறப்பு விழா காண இருக்கிறோம். நாம 22/1/2024 அன்று ராம ஜென்மபூமியில் எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டை செய்த அதே தினம் நாமளும் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நாம பிராண பிரதிஷ்டை பண்ணோம். ஒரு ஆண்டு 3 மாதங்களுக்குள்ளாக 3 முறை இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் மேலும் மேலும் எழுந்தோங்கி ரெனிவேட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்ம புதுப்பிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பக்த பெருமக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. பகவானுடைய கருணையால இது 3வது முறையாக பெரிய அளவில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு 100 பேருக்கு மேல அமரக்கூடிய அளவில் சகல வசதிகளோட எல்லாவித வாய்ப்புகளோட நாம் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடி நாளைய தினம் இனாகிரேஷனுக்கு ரெடியா இருக்கு. இது எல்லாமல்ல பிரபஞ்ச பரோபகாரி எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையேற்றி வேற ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சரக்கல் விலையில யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில வந்து அமர்ந்திருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் நடத்துறார், நாம நடக்கிறோம், அவ்வளவுதான். பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக சிறிய அளவுல இருந்தது. இங்க இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலிருந்து வந்துட்டு போன ஒரு சில பேர் கூட ஊருக்கு போயிட்டு கிண்டல் கேலி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவர் ஏதோ வீட்டுக்கு முன்னாடி கார் ஷெட்ல வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா அவங்களுக்கெல்லாம் இனி இந்த இதை பார்த்தாங்கன்னா, அடேங்கப்பா இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஒரு ஆசிரம வடிவமைப்புல பிரம்மாண்டமா எழுப்பி இருக்குன்னு அவங்கெல்லாம் மூக்கு மேல வளர வைக்கிற அளவுக்கு எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ரொம்ப சிறப்பாக நமக்கு அருள் புரிந்திருக்கார். எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருளை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் திருமதி மா மீனா அப்படின்னு ஒருத்தங்க ஒரு 20-25 பக்கத்துக்கு பெரிய கடிதம் எழுதியிருக்காங்க. திருமதி மா மீனா அவர்கள் அவருடைய அருந்தவ புதல்வனை குறித்து மிகப்பெரிய துயரத்தையும் மாற்றொன்னா துன்பத்தையும் அவங்க எழுதியிருக்காங்க கடிதமா. நான் எப்போது எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறேன். திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு தவறாம போயிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய அந்த அம்மா கிட்ட, தலைமை அம்மா கிட்ட நான் எப்போதும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறேன். இது தவிர அவங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்துல அங்கேயும் தவறாம போய் எல்லாம் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ஏன் என் பையனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க ஒரு 15-20 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை, பெரிய கடிதத்தை எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு வாரம் இருக்கும். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குகள் நிறைய நடந்துட்டு இருந்ததுனால கடிதத்தை பிரிச்சு படிக்க முடியல. இன்னைக்கு தான் படிச்சேன். அதே போல நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்காங்க. திரு வெங்கடேசன் அவர் அடிக்கடி நிறைய நாமம் எழுதி அனுப்பிட்டு இருக்கிறார். திரு எஸ் வெங்கடேசன், அவருடைய மனைவி திரு வெங்கடேசன், வி காயத்ரி, வி மோக்ஷிதா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை நிறைய எழுதி அனுப்பியிருக்காங்க. அவருக்கும் நிறைய துன்பங்கள். இந்த வாட்டி அவரு விபூதி நிறைய அனுப்பியிருக்காரு. சுவாமி இந்த வாட்டி எப்படியாவது பாத பூஜையில என்னோட விபூதியை நீங்க பாத பூஜையா பண்ணணும்னு அனுப்பியிருக்காரு. திரு வெங்கடேசன் அவர் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த விபூதியை கண்டிப்பாக நாளைய தினம் நடக்கக்கூடிய பாத பூஜை பண்ணி அவருக்கு அனுப்பி வைக்கும் பிரசாதமா. நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்கவங்களுக்கும் திருமதி மீனாவுக்கும் நாம என்ன சொல்ல விரும்புறோம்னா, ஒரு நாமம் கூட வீணாகாது. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை அப்படிப்பட்டது. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையை பத்தி சொல்லணும்னா, இவங்களுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
திருமதி மீனா, வெங்கடேசன் போன்ற பலரும் நமக்கு கடிதம் எழுதுறவங்க பலருக்கும் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு கொரோனா வந்த காலத்துல, கொரோனா 2020 வந்ததா 2019 கொரோனா வந்த காலத்துல அந்த லாக்டவுன், ஒரு மாசம் லாக்டவுன் மத்திய அரசாங்கம் போடுறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் 2-3 நாள் முன்னாடி நான் ஒரு நண்பர் கூட தூத்துக்குடி போயிருந்தேன். 2019 தூத்துக்குடி போயிருந்தேன். அங்க திரு பாபு அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய வீட்டுக்கு அடியேன் போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டில் நிறைய துன்பம், நிறைய நோய் நொடிகள், கடன் கஷ்டங்கள். திரு பாபு என்பவருக்கு, அவருக்கு எந்தவித கட்டப்பழக்கங்களும் கிடையாது. நல்ல ஒரு அஜானுபாகுவான ஒரு உடல்வாகு, நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதர். திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ற அளவுக்கு அவர் போயிட்டு, அவருடைய மனைவிக்கும் ஏகப்பட்ட நோய்கள், வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, எந்த நிம்மதியும் இல்லை, ஒரே கஷ்டம். முதல் முறையா அவங்க வீட்டுக்கு நான் போனப்போ அவங்களுடைய துன்பத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் நல்லபடியா நடக்கும், இதை பத்தி நீங்க கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாமே நல்லபடியா, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா மாறும், நான் சொல்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல நான் சொன்ன மாதிரி அவங்க செய்தாங்க. கொஞ்ச நாள்லே அவங்களுடைய நிலைமை, தற்போது அவங்களுடைய நிலைமை எப்படின்னா, 5 ஆண்டுகள்ல வளர்ச்சிக்கு மேல வளர்ச்சி, வளர்ச்சி மேல வளர்ச்சி. அவருடைய நோய் நொடிகள்லாம் நீங்கி, அந்த அம்மாவோட நோய் நொடிகள்லாம் நீங்கி, அந்த பையனுக்கு திருமணம் நடைபெற்று தொழில சிறந்தோங்கி வளர்ந்து இன்னைக்கு பயங்கர காசு பணம்னு புழங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த திரு பாபு அவர் வந்து கழிந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இங்க நம்முடைய யோகி ராமசுரத்மா நாம பிரச்சார குடியில இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்த காலத்துல அவர் வந்து அவருடைய சொந்தக்கார பையன் தூத்துக்குடியில இருந்தா, அவருக்கு பேரு ரூட்ஸ், அவரும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு சின்ன பையன், அவர் கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆயிருந்தது. அந்த ரூட்ஸ் அப்படிங்கிற பையனை கூடவே கூட்டிட்டு கன்னியாகுமரி அடியனை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். ஏன் அந்த பையனை, திரு ரூட்ஸ் அப்படிங்கிற பையனை அவர் கூட்டிட்டு வந்திருந்தாருன்னா, அந்த பையன் காதல் கல்யாணம் பண்ணியிருக்காப்புல, 2 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. இந்த ரூட்ஸ் அப்படிங்கிற பையனுக்கு அப்பா அம்மா இல்லை. காதல் கல்யாணம் பண்ணதுனால அந்த பொண்ணோட தாய் தகப்பன் வீட்டுல இருந்து போதிய சப்போர்ட் இல்லை. அப்போ அந்த பையனுக்கு ரொம்ப கவலையோட அப்படி இருந்திருக்கான். அப்போ அந்த ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த பையனோட மனைவி திடீர்னு கன்சீவ் ஆகுறாங்க, குழந்தை உருவாகுது. அப்போ தூத்துக்குடியில் உள்ள பிரபல மருத்துவமனையான ஏவிஎம் மருத்துவமனையில போய் வழக்கமான மருத்துவ செக்கப்புகள்லாம் பண்றாங்க. பண்றப்போ அப்போ வழக்கமான குழந்தை உண்டான பெண்மணிக்கான மருத்துவ சோதனைகளை தூத்துக்குடியில் உள்ள ஏவிஎம் மருத்துவமனையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்றச்ச முதல் 5 மாதங்கள் எல்லாம் தாண்டி 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம் ஸ்கேன் பண்ணி பார்க்கறச்ச டாக்டர் சொல்றாரு, இந்த குழந்தை வந்து முழு வளர்ச்சி பெறல. முழு வளர்ச்சி பெறல அப்படின்னா எஸ்பெஷலி முகத்துல அதுக்கு வளர்ச்சி இல்லை. முகத்துல மூக்கு, காது, இந்த கண்ணு, உதடு இதெல்லாம் வளர்ச்சி இல்லை. அதனால இந்த குழந்தை பிறந்தா கோரமா இருக்கும். ஒரு கிளப் லிப்ட் அப்படின்னா கூட, அன்ன உதட்டு பிளவுனா கூட ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல, ஏன்னா எதுவுமே வளர்ச்சி இல்லை முகத்துல அப்படின்னு சொன்ன உடனே
அந்த தாய் தகப்பனுக்கு பயங்கர வருத்தம், என்ன பண்ணனே தெரியல. நம்ம இவ்வளவு தூரம் எல்லாம் சிறப்பா கடவுள் நம்ம காத்தருளி இந்த மாதிரி குழந்தை வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அமைஞ்சிருக்கு, என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப சங்கடம். அப்போ முதல்ல ஒரு டாக்டர் ஸ்கேன் பார்க்குறாரு, இரண்டாவதும் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு டாக்டர் ஸ்கேன் பார்க்குறாரு. அந்த டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு அதே தான், குழந்தை வந்து முகத்துல முழு குழந்தை பொதுவாக இங்கிருந்து தான் வளர்ச்சி வரும், பின்பக்கம் இருந்து வளர்ச்சி வரும். இந்த குழந்தைக்கு முகத்துல முழு வளர்ச்சி இல்லை, மூக்கு காது கண் இதெல்லாம் வளர்ச்சி இல்லை, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு 5வது மாதத்துக்கு உள்ளாடினா வேணா அபார்ட் பண்ணிடலாம். ஆனா இப்ப 8 மாதம் 9 மாதம் ஆகிறதுனால இந்த குழந்தைய அபார்ஷனும் பண்ண முடியாது. இனி அந்த குழந்தைய வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கணும். குழந்தைய எடுத்தா நீ வளர்த்துதான் ஆகணும். காலம் பூதா அந்த குழந்தையோட ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கர பிரச்சனை, தாய் தகப்பனுக்கு பெரிய பேர்டன். அப்படி ஒரு மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்துல திரு பாபு என்கிறவர் அந்த ரூட்ஸ்ங்கிற அந்த இளைஞனை என்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் உண்மையாவே ஒரு மெடிக்கல் ரீதியா என்கிட்ட சந்தேகங்கள் கேட்கறதா வந்தாப்புல. அப்ப கன்னியாகுமரியில ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறச்ச அவன் வந்து, சாமி என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப சங்கடமா இருக்கு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நீங்க ஏதாவது உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா. நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்க விதிமுறைகள் படி, அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள் படி எந்த உதவியும் பண்ண முடியாது. தலையெழுத்துன்னு இதை அனுபவிச்சிட வேண்டியதான், வேற வழியே கிடையாது. அதனால என்ன பண்ணனே தெரியல. நாங்க நிறைய ஆலோசனைகளுக்கு நடுவுல என்ன பண்ணனே தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, வேற வழி இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. சரி தலையெழுத்து தான் போல அப்படின்ட்டு நாம நிறைய பேசிட்டே இருந்தோம். அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டு துன்பப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் நான் சொன்னேன், சரி கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பகவான் நடத்துறபடி நடக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். ஊருக்கு கிளம்பி போறச்ச அவருடைய எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா ப்ரேயர் பண்றேன், ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் மேல பகவான் இருக்காரு, பகவான் பார்த்துக்குவாரு, டோன்ட் வரி, பகவான் நல்லபடியா நடத்துவாரு, ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அவன் முதுகுல தட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே பிரார்த்தனை பண்ணி அதை வந்து சொன்னேன். சுதன் இந்த பக்கம் ஒதுக்கி போடுங்க, இந்த பக்கம் ஒதுக்கி, அதுதான் அக்னி மூலை. அப்போ நல்லா ப்ரேயர் பண்ணி அவருடைய முதுகுல தட்டி, கவலைப்பட வேண்டாம், எல்லாம் பகவான் இருக்கார், பார்த்துக்குவார், பகவான் நல்லபடியா நடத்துவார், டோன்ட் வரி, இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு வாரத்துல டெலிவரி அப்படின்னு சொன்னப்போ அப்ப நம்ம சொன்னோம், ஒரு வாரங்கிறது இன்னும் கஷ்டம், துயரம், துன்பம். ஏன்னா தினம் தினம் இதை பத்தி செத்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ இப்படி டெய்லி டென்ஷன். சரி பகவான் நல்லபடியா கருணை புரிந்து வந்து ஒரு நிரந்தர தீர்வு, நல்ல ஒரு முடிவை தருவார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார்கிட்ட ப்ரேயர் பண்ணி அந்த பையனை முதுகுல தட்டி கொடுத்து, கவலைப்படாத, தைரியமா ஊருக்கு போ, பகவான் உனக்கு இதில் நல்ல ஒரு வழியை காட்டுவார், நல்லபடியா உனக்கு ஒரு நல்ல ஒரு இது தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ராத்திரி 10:30 மணிக்கு அனுப்புறோம். அவன் சொன்ன, இன்னைக்கு ஊர் போய் சேர ஒரு 1 மணி ஆகும், ஊர் போய் சேரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம், சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தோம். அப்போ நாங்கள் என்ன சொல்லி விட்டோம்னா, நீ இந்த ஒரு வாரத்தை அடுத்த ஒரு வாரம் டெலிவரிக்கு முன்னாடி இந்த நாகர்கோவில் வா, இன்னொரு ஸ்கேன் வேணா நாகர்கோவிலில் பார்க்கலாம், பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம், ஏற்கனவே 2 டாக்டர் பார்த்துருக்காங்க, நாகர்கோவில் வா திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பையன் போயிட்டாப்ல. ராத்திரி 1 மணிக்கு, விடிய காலம் 5 மணிக்கு ரென்சிக்கு அவன் ஃபோன் பண்றான், அக்கா இந்த மாதிரி கண்ணி கூட உடஞ்சிச்சு திடீர்னு, என்ன பண்ணலாங்க அக்கா, நாகர்கோவில் கொண்டு வரட்டுமா அப்படின்னு. ரென்சி வேண்டாம், இப்போ கண்ணி கூட உடஞ்சிட்டதுனால அங்கிருந்து 2 hours கார்ல ஜேர்னி டிராவல் பண்ணி கொண்டு வர ரிஸ்க்கு, நீங்க அங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலே கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே என்னாச்சு, இப்படி வந்துருச்சு, என்ன பண்ண, இப்படிதான் குழந்தை பிறக்க போகுது, என்ன பண்ணன்னு ஒரே பயணம். சரியா காலையில 10:30 மணிக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, நார்மலாவே டெலிவரி ஆயிடுச்சு. அப்போ அந்த தெய்வ மகன் படத்துல சிவாஜி கணேசன் முதல் குழந்தை பிறத்துல அது ஆர்வமா இருப்பாங்க குழந்தைய பாக்குறதுக்கு. ஏன் அந்த படத்துல சிவாஜி கணேசன் வந்து முதல் குழந்தை பிரசவத்துக்கு பண்டரிபாய் உள்ள போயிருப்பாங்க டெலிவரி ரூமுக்கு. தகப்பனார் சிவாஜி கணேசன் வெளியே ரொம்ப அப்படி ஆர்வத்தில் சுத்திட்டே இருப்பாங்க, முதல் குழந்தைய பாக்குறதுக்கு சுத்திட்டே இருப்பாங்க.
ஏன்னா இவனுக்கு ஒரு பெரிய கோரம் இருக்கும் முகத்துல. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக கையில தங்க காசு எல்லாம் வச்சுட்டு அப்படி தவிச்சிட்டு இருப்பான். குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னோட, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னோட உள்ள போய் பார்ப்போம். அந்த குழந்தைங்க அதே போல ஒரு பெரிய ஸ்டார் இருக்கும். இந்த தங்க காயெல்லாம் கீழே சிந்திட்டே அப்படி அழுதுட்டே போவோம். இந்த குழந்தை இப்படி பிறந்துச்சு. அதே போல இந்த தகப்பனுக்கும் பயங்கர டென்ஷன். குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க, எப்படி விகாரமா பிறந்திருக்கோம், முகம்லாம் எப்படி இருக்கும், காலம் பூரா இனி வச்சு கஷ்டப்படணுமோ அப்படின்னு தயக்கத்துல அவன் பயந்துட்டு போய் பாக்குறச்ச, பை த காட்ஸ் கிரேஸ் எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணையால் அந்த குழந்தை ரொம்ப அழகான குழந்தையா, முழு வளர்ச்சி பெற்ற ஒரு குழந்தையா, ரொம்ப அழகா முகமலரும் அழகான ஒரு குழந்தையா பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் அந்த பையனுக்கு. உடனே ரின்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ரொம்ப நன்றி, ப்ரேயர் பண்ணீங்க, எனக்கு இந்த மாதிரி நல்ல குழந்தைய பிறந்திருக்கு, நம்ம என்னெல்லாம் யோசித்தோம், என்னெல்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்னா. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் ஒரு கணப்பொழுதுல எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவார், எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவார். அவருக்கு வேற யாராலையும் இந்த அற்புதங்களை செய்யவே முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் இல்ல, 2 டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு சொன்னது இது இப்படிதான் இருக்குன்னு சொன்னது. அதுவும் குழந்தை பிரசவத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னது, இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு. அந்த ஸ்கேன்ல அவ்வளவு தப்பு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் அந்த கருணையை பார்த்து, அந்த பையனுடைய கண்ணீரை பார்த்து நாம சொல்லிவிட்டோம். இன்னொரு 1 வாரத்துல அவனுக்கு குழந்தை பிரசவம் இருக்கதே அந்த டென்ஷனா கூட பகவான் கொடுக்காம, அடுத்த அன்னைக்கு நம்ம அவனை ஆசீர்வாதம் பண்ணி விட்ட அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலே அவனுக்கு குழந்தை பிரசவத்தை நார்மலா பிறக்க வச்சு, குழந்தை அழகான குழந்தையா பிறக்க வச்சு, இன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு விளக்கை ஏற்றி வச்சிட்டாரு எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார். அதனால இவ்வளவு பெரிய அற்புதங்களை பண்ணக்கூடிய பகவான், இதெல்லாம் திருமதி மீனாவுக்கு இருக்கிற பிரச்சனை, இவங்களுக்கு எல்லாம் இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. அதனால பிரபஞ்ச பரோபகாரி எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் பரிபூர்ண கருணை கொண்டவர். அவர் இதெல்லாம் ஒரு ஜுஜிபியா அழகா பண்ணி கொடுத்துருவார். ஆனா ஒண்ணு, நமக்கு நம்பிக்கை வேணும். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் வரும், அந்த பையன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன், அவருக்கு யோகி ராம் சரத்குமார்னா யாருன்னே தெரியாது, முதல் தடவை அவங்களை வந்து பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருங்க, அவருக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. நாங்க இவ்வளவு ஆண்டுகளா யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறோமே, அவருடைய திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கிறோமே, எவ்வளவு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கே எவ்வளவு பெரிய சோதனை அவர் தராரு அப்படின்னு உங்களுக்கு வரும்ல, உங்களுக்கும் வரும், மீனாவுக்கும் வரும்ல. அது நாம அப்படி நினைக்க கூடாது. ஒவ்வொருடைய கர்ம வினைகளை பற்றி, யாருடைய கர்ம வினையோ என்ன பிரச்சனையோ அந்த பையன் இப்போ கஷ்டப்படுறாங்க. ஆனா இதையும் மாற்றி, இந்த சூழ்நிலைகளை மாற்றி எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் திருமதி மீனா வீட்டிலையும் ஒரு அற்புதமான திருவிளக்கை ஏற்றி வைத்து அருள் புரிவார். இதெல்லாம் ஒரு அவருடைய அற்புதங்கள், கோடிக்கணக்கான அற்புதங்கள்ல ஒரு உதாரணம் தான். நிறைய போல பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அற்புதங்களை பற்றி சொல்லிட்டே இருக்க முடியும். அதனால யாரும் எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தின் மீதோ, அவருடைய அற்புதங்களின் மீதோ, அவருடைய திருவடிகளின் மீதோ ஒரு கணம் கூட நாம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் பரிபூர்ணமாக இருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டியவைகளை வேண்டிய நேரத்தில் அற்புதமாக செய்வார் என்பதை மனப்பூர்வம் நம்பணும். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலேயே இவ்வளவு பெரிய அற்புதங்களை பகவான் செய்யறாருன்னா, பரிபூர்ணமா பகவானை நம்பி தொழுதுட்டு இருக்கிற ஒரு பக்தரை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். எல்லாத்துக்கும் கால நேரம் இருக்கும். நம்ம செய்த பாவங்களை, நாம செய்த துன்பங்களை அதெல்லாம் மாற்றி அதை செய்வார். உண்மையிலே சொல்ல போனா திரு ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த இளைஞனுக்கு ஒரு கணப்பொழுதுல அந்த அற்புதத்தை நிகழ்த்திட்டு பகவான் அடுத்த பக்கம் திருப்பிடுவார். ஆனா உங்களை மாதிரி இந்த மீனா மாதிரி பக்தர்கள் மேல அவருடைய பார்வை இருந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்களுடைய கர்ம வினைகள் அவர் ஏதோ ஒரு அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கான பணிகளை அவர் செய்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ இப்போ நீங்க என்ன நினைக்கணும்னா, அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் பகவான் யோகி ராம் சரத்குமார், அவருடைய தீவிர கண்காணிப்புல நீங்க இருக்கிற ஒரு மருத்துவர் எப்படி ஐசியூல இருக்கக்கூடிய நோயாளியை கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டே இருப்பாரோ, அதே போல நீங்க வந்து உங்களை பகவான் யோகி ராம் சரத்குமார் கண்ணு கருத்துமா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய பரிபூர்ண பார்வை, கடைக்கன் பார்வை உங்க மேல இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் நீங்களும் இந்த ஐசியூல இருந்து குணம் பெற்று திருப்தியாக வீடு திரும்புவீர்கள் நம்பிக்கை நமக்கு எப்போதுமே இருக்கணும். எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் யாதொரு துன்பத்தையோ துயரத்தையோ யாருக்கும் நிகழவே விட மாட்டார். அதனால இந்த ரூட்ஸுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை போல, திரு பாபு அவருடைய குடும்பத்திற்கு செய்த அற்புதத்தை போல, அந்த பாபுவோட குடும்பம்லாம் நான் முதல் முறையா 2019 இந்த கோவிட் டைம்ல அவர் வீட்டுக்கு போசல, அப்படி அந்த வீட்டுல ஒரு தரித்திரி, அவருக்கு பைபாஸ் சர்ஜரி, இந்த வீட்டுல நோய் நொடி, கஷ்டம், துன்பம், வேலை வாய்ப்பு இல்லை, கடன்,
ஏகப்பட்ட லோனு. இப்போ நீங்க நம்பவே மாட்டீங்க, இப்போ இருக்கக்கூடிய வீட்டை விலைக்கு வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. வீட்டோட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகள்ல அடியேன் எப்போ போய் இந்த வீட்டுல கால் வச்சனோ, இந்த 5 ஆண்டுகள்ல அவங்க வாழ்க்கை அப்படியே புரண்டு போயிடுச்சு. இப்போ 2 காரு, பிள்ளைகளுக்கு தொழில், வருமானம், ரொம்ப சந்தோஷம். 3 பேர் கல்யாணம் ஆகி குடும்பம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப செல்வ செழிப்பு. அப்போ நாம தொடர்வங்களோ, நாம போய் கால் வைக்கிற இடமோ எல்லாமே மங்களகரமா நல்லபடியா நடக்கும். அதை பத்தி யாருக்கும் யாதொரு சந்தேகமும் வேண்டாம். எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் தன்னுடைய பரிபூர்ண கருணையை, அவருடைய அற்புதத்தை உங்களுக்கு நிகழ்த்துவார்கள் நம்பிக்கையோட இருக்கும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பூஜை. காலையில ஹோமத்துக்கு உண்டான வேலைகள் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரியே இன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி இப்போ மணி 8 போதா 7:30 ஆகுது. 7:15 இப்பவே ஹோமத்துக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. நாளை காலைல 6 மணிக்கு ஹோமம். எல்லாரும் கலந்துக்கோங்க. சாயங்காலம் வழக்கம் போல பாத பூஜை, அபிஷேகம் அவைகள் எல்லாம் இருக்கு. இது தவிர திரு நாஞ்சில் தென்கரை மகாராஜன் அவருடைய கச்சேரி இருக்கு நாளைக்கு. அது தெரியாத 6 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கும். 8 மணி வரை கச்சேரி. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் இருக்கு. அற்புதமான எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணையால இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடி ஒரு அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு. இதுல உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பகவானுடைய கருணை அள்ளி தெளிச்சிருக்காரு. அதிகமான சிரமங்களுக்கு நடுவுல நாம இதை கட்டி எழுப்பி இருக்கோம். இதை பாதுகாப்பது, இதை பரிவோடு கவனிச்சு ஒவ்வொன்றையும் கவனிக்கிறது உங்க எல்லாருடைய கடமை. இதுல உங்க எல்லாருடைய பங்களிப்பும் சிறு அளவுல இருக்கு. அதனால இது நம்முடைய ஒரு கோயில், நம்முடைய ஒரு ஆலயம். இங்க பகவான் யோகி ராம் சரத்குமார் பரிபூர்ணமா இருக்கிறார் அப்படிங்கறது நீங்க ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கணும். நம்ம பழைய எப்பவும் சொல்ற மாதிரிதான், யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிக்குள்ள வந்தா பகவானுடைய எண்ணத்தை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க பார்க்கும் இடமெல்லாம் பகவானுடைய படத்தையும் வச்சிருக்கேன். எங்க பார்த்தாலும் அவர் தான் இருப்பார். இந்த கேட் ஒண்ணு மீதமா இருந்தது, அதையே சும்மா வச்சிருக்கோம்னு சொல்லி அதுலயும் இப்போ படம் இப்போ ராத்திரி கொண்டு ஒட்டிடுவாங்க. நீங்க பார்க்கும் இடமெல்லாம் பகவான் தான் இருப்பார். எங்க பார்த்தாலும் பகவான். இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிக்குள்ள வந்தாச்சுன்னா பகவானை தவிர வேற எண்ணமே இருக்கக்கூடாது. வேற எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு தான் அவங்க குருஜியே வெள்ள முடி விட்டுட்டார். இனிமேல் டை போட வேண்டாம், எதுக்கு, யாருக்கும் வேற எண்ணங்கள், எந்த விதமான எண்ணங்களும் வரக்கூடாது, ஒன்லி பகவானுடைய எண்ணம் தான் இருக்கணும். அதனால எதுக்கு நம்மளுடைய எப்போது வயசுக்கு ஏற்றபடி இருப்போம்னு சொல்லி கருப்பு மையடிக்கிறதெல்லாம் விட்டு இனிமேல் வெள்ள முடியோட இருந்துவோம். எல்லாருடைய மனசும் பகவான் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதையும் விட்டாச்சு. அதனால நமக்கு பகவான் தான், அதை மிஞ்சி எதுவுமே இல்லை. பகவானை தவிர வேற எதுவுமே நமக்கு இல்லை. எல்லோருடைய எண்ணமும் எது பகவான் மேலே தான் இருக்கணும். பார்க்கும் இடமெல்லாம் பகவான் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்காங்க. அவருடைய அற்புதம் இல்லாமல் இதெல்லாம் நிகழுமா யோசித்து பாருங்க. இப்போ சகல வசதிகளோட இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சாரங்களே பரிபூர்ணமா இருக்கு. இந்த இடமெல்லாம் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கு. பெரிய கச்சேரி வைக்கலாம், பாத்ரூம் வசதி, கைகளுற வசதி, சாப்பிடுற வசதி, பெரிய பூஜைகளுக்குள்ள வசதி, எல்லா வசதிகளும் இருக்கு. பழைய போல எப்பவும் போலதான், யார் வந்தாலும் செருப்புகளை அங்க வாசல் பக்கத்திலே அடுக்கி பத்திரமா வரிசையா வைக்கணும். செருப்புகள்ல அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடுறது இருக்கக்கூடாது. அதை நம்ம தான் பார்த்துக்கணும். வாசலுக்கு வெளியே சாலையில வாகனங்கள் நிறுத்துறது வரிசையா நிறுத்தணும். அது யாராவது ஒரு ஆம்பளை அதை போய் பார்த்துக்கணும். நம்ம அங்க வரக்கூடிய பக்தர்களால பிறகு இடைஞ்சல்கள் இருக்கக்கூடாது. அதுபோல சப்பல்கள், இந்த செருப்புகளை பத்திரமா வச்சுக்கணும். சாப்பிட்றதுல அந்த சாப்பிட்ற பிளேட் எல்லாம் எச்சி எல்லாம் ஒரு வாளியில ஒரு பக்கெட்ல எடுத்து போட்டு பிளேட்டை கழுவி அதில் வச்சிருக்கணும். ஒரு இடத்துல வசதியா 2 வாஷ் பேஷன் வச்சிருக்கு. நாம தான் எல்லாம் பார்த்துக்கணும். தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தணும். இந்த கரண்ட் இப்போ இருக்கிறத விட அங்கே போட்டிருக்க கரண்ட் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6000 ரூபாய்ட்ட கரண்ட் செலவு வருது. இங்கே 12000 ரூபா வரும்னு எலக்ட்ரிஷியனே சொல்லிட்டாங்க கோபி. ஆனால் இவங்களுக்கு 12000 ரூபா வரும் கரண்ட் செலவு அப்படின்னு. அப்போ கரண்ட் தேவையில்லாதெல்லாம் நம்ம அப்பப்போ ஆஃப் பண்ணி, ஃபேன்லாம் யாராவது தேவையில்லாம் போட்டு ஆஃப் பண்ணணும். அதுபோல் சேர்கள்லாம் வரிசையாக இருக்கணும். எல்லாமே ஒரு டிசிப்ளின் இருக்கும். மற்ற இடங்களை போல ஏனோ தானோ நம்ம நடத்துறதுக்கு நாம இல்லை. இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிக்குள்ள வந்தா எல்லாமே பக்கா டிசிப்ளினா, பக்கா நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். வேற எந்த எண்ணங்களோ ஒரு மாற்று கருத்துக்களோ பிறரை பத்தின பேச்சோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. வர்றவங்க வராங்க, வராதவங்க இருந்து போறாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம பகவானுடைய சிந்தனையில பரிபூர்ணமா இருக்கும். இப்போ பார்த்தீங்க இந்த ரூட்ஸுக்கு நம்ம அற்புதத்தை போல நம்ம எல்லாருக்கும் பகவான் யோகி ராம் சரத்குமார் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை மற்ற நாள் அற்புதங்களை செய்வார். நாம நம்முடைய கடமை அவருடைய நாமத்தை துடித்து அவருடைய திருப்பாதங்களுக்கு சேவைகளை செய்யறது தான் நம்முடைய கடமை, வேற ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த புண்ணியமான இந்த இடத்தை நாம பேணி காப்பதும் நம்முடைய கடமை.
வரக்கூடிய பாவங்களுக்கு, எல்லா பாவங்களுக்கும் எப்போ சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கான பிளான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏழைகளுக்கு எப்போதும் வந்தால் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதனால எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு ஆசை எப்போதும். ஏன்னா பகவான் நல்லா விருப்பப்படுவார். ஆசிரமங்களை சுத்தமாக வச்சுக்கிறதும், சாப்பாடு எல்லா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதையும் பகவான் எப்போதுமே விருப்பப்படுவார். அதனால அந்த வேலைகளை நாம வந்து பரிபூர்ணமாக பண்ணணும். சரியா? இப்போ எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் நம்முடைய எல்லோரையும் கடைக்கண்ணால் பார்த்து கருணை புரிந்து நம்ம எல்லோரையும் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நம்மளை காப்பாற்றுவார்கிற பரிபூர்ண நம்பிக்கையில் நாம் இருக்கணும். மேலும் மேலும் பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக இந்த இடத்தை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக, புண்ணிய இடமாக தந்திருக்காங்க. நாளைக்கு கலந்துக்கிறதுக்காக நிறைய ஒரு வெளியூர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நாளை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் பகவான் அருளால. எல்லாம் நாளைக்கு சந்திப்போம். யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார். ஜெயகுருதாயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சிவகுமார் பிரச்சோதயாத்.